بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்த கபோத சாதாரண தர பரீட்சைக்கு அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 23வது வகுப்பாக காணப்படுகின்றது. அதான் முடியட்டுங்க. ரைட், பாருங்க. ஓகே, ரைட், ஓகே. நாங்கள் சென்ற வாரம் அல் இஸ்லாமு தீனுல் ஆலம் என்ற அந்த கவிதையை படித்தது ஞாபகம் இருக்கும். அந்த கவிதையில் இடம்பெறக்கூடிய அரபு மொழியிலான வினாக்கள் நாங்கள் அதை இன்னும் கலந்துரையாடல. நான் அந்த வினாக்கள் உங்களுக்கு அனுப்பலை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளை நாங்கள் அந்த வினாக்களை கலந்துரையாடுவோம். இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமாக இரண்டாம் தவணைக்குரிய சூறாக்களில் ஒன்றாகிய சூரத்துல் மஆரிஜ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு படிப்போம். சரியா? ரைட். அப்போ இந்த சூறாவை இன்னைக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் நினைக்கிற ஒரு ஹிஸ்ட்ரியில் தெளிவாக விளங்குறதுக்கும் ஒரு முறை யாராவது ஓதி காட்டினா நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, ஓதி காட்டலாம். ஓதுங்க, ஃபுல்லா ஓதுங்க. இந்த 10 வசனங்களையும் ஓதுங்க. ஓதுங்கம்மா. سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا يوم تكون السماء كالمهل وتكون الجبال كالعهن ولا يسأل حميم حميما. ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கு, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ரைட், மாஷா அல்லாஹ், நல்ல முறையில் ஓதுனீங்க. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்களை நாங்கள் பார்க்குற நேரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திருத்தமாக மிக அழகாக ஓத முடியுமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஹைர், ஓகே, ரைட். அப்போ நாங்கள் இன்றைக்கு சூரத்துல் மஆரிஜுடைய ஆரம்ப 10 வசனங்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் படிப்போம். சில நேரம் உங்களோட புத்தகத்தில் 18 வசனங்கள் இருக்கலாம். சில நேரம் நீங்கள் மிச்சம் பழைய பிரிண்ட் புக்கை வச்சு கொண்டு இருப்பீங்களாக இருந்தால், அதாவது முதலாம் பதிப்பு அல்லது 2ஆம் பதிப்பு அந்த புத்தகங்கள் கையில் இருக்குமாக இருந்தால், ரைட், அதுல 18 வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு விளக்கங்கள் தரப்பட்டிருக்கும். ஆனா உங்களோட சிலபஸ்ல 18 வசனங்கள் அல்ல, 10 வசனங்கள் என்பதை நீங்க மனசுல வச்சுக்கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ்.
ரைட், முதலாம் வசனம் பாருங்கோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புள்ளவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். ரைட், சால சாயிலும் பிஅதாபி வாகி. ரைட், இப்ப சால அண்டாக்கருத்து வினவினான், வினா தொடுத்தான், கேள்வி கேட்டான். ரைட், யாரு கேள்வி கேட்கிற? சாயில், கேள்வி கேட்கக்கூடிய ஒருவன் கேள்வி கேட்டான். அந்த சாயில் யாரு என்பதை நாங்கள் இன்ஷால்லா விளக்கத்துல படிப்போம். ரைட், அப்ப வினா தொடுக்கின்ற ஒருவன் அல்லது வினா கேட்கின்ற ஒருவன் வினா கேட்டான், வினா தொடுத்தான், கேள்வி கேட்டான். சரியா? எது குறித்து கேள்வி கேட்டான் என்றால் அதாபி வாகி. ரைட், அதாப் என்ற கருத்து வேதனை, தண்டனையை குறிக்கிற சொல் தான் அதாபு. வாகி என்ற கருத்து இடம்பெறக்கூடிய, நிகழக்கூடிய என்ற கருத்துல வரும். ரைட், அப்ப அதாபி வாகி என்று வரக்குள்ள இடம்பெறக்கூடிய அல்லது நிகழக்கூடிய, சம்பவிக்கக்கூடிய வேதனை என்ற கருத்துல வரும். அப்ப அவ்வளவு விளங்கி இருக்கும். பாருங்கோ, சஅல சாயிலுன் பிஅதாபி வாகி, சம்பவிக்கக்கூடிய வேதனை குறித்து, வேதனையை பற்றி வினா தொடுக்கின்ற ஒருவன், விசாரிக்கின்ற ஒருவன் அது எப்போது வரும் என்று விசாரிக்கின்றான், கேள்வி கேட்கின்றான், வினா தொடுக்கின்றான் என்று முதலாம் வசனம் வருது. சரியா? அப்ப சால என்றா என்ன? விசாரணை செய்கிற, விசாரிக்கிற அல்லது வினா தொடுக்கிற, கேள்வி கேட்கிற. ரைட், சாயில் என்பது அந்த செயலை செய்யக்கூடியவன். சரி, இப்ப அரபு மொழியில பாலையண்டா செய்தான், பாயிலண்டா செய்யக்கூடியவன், அக்கலையண்டா சாப்பிட்டான், ஆக்கிலண்டா சாப்பிடக்கூடியவன். உதாரணமா சரிபேண்டா குடித்தான், சாரி பண்ண கருத்து குடிக்கக்கூடியவன். இப்ப நாமேண்டா தூங்கினான், நாய்மண்டா தூங்கக்கூடியவன், அந்த கருத்துலாம் வரும். ஆமா, சாலேண்டா கருத்து என்ன? வினா தொடுத்தான், கேள்வி கேட்டான். யாரு? சாயில், வினா தொடுக்கின்ற ஒருவன், கேள்வி கேட்கின்ற ஒருவன் கேள்வி கேட்டான். அப்ப யார் அவர் என்றதை நாங்க பிறகு பார்ப்போம்னு சொன்னோம். அதாபி வாகி, எது குறித்து? நிகழக்கூடிய, சம்பவிக்கக்கூடிய வேதனை குறித்து. ரைட், இந்த தண்டனை லில் காஃபிரீன் லைஸ லஹு தாஃபி. லில் காஃபிரீன், காஃபிர் என்ற சொல் உங்களுக்கு பரிச்சயமான சொல் இல்லையா? காஃபிர், குஃபூர் என்ற சொல் தெரியுமாண்ணா? ஈமானை பாதிக்கும் அம்சங்கள் 4 என்று நீங்க படிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? ஷிர்க், ரைட், அதே போல குஃபூர், அதே போல நிஃபாக், அதே போல இல்ஹாத், அங்கே ரித்தத் என்ற ஒரு விஷயமும் படிக்கிறேன் இல்லையா? ஷிர்கண்டா இணை வைத்தல், மீட்டலுக்காக சொல்றேன்னா. அண்ணா, ஷிர்கண்டா என்ன கருத்து? ரைட், நீங்க சொல்லுங்க பார்க்க. ஷிர்கண்டா என்ன, குஃப்ரண்டா என்ன, சொல்லுங்க பார்க்க. என்ன ஷிர்கண்டா? இணை இணை வைத்தல். ரைட், ஓகே. ஷிர்கண்டா இணை வைக்கிறது. குஃப்ரண்டா நிராகரித்தல். ரைட், ஓகே. இப்ப நிஃபாக்கண்டா நயவஞ்சகம். சரியா? நயவஞ்சகம். நிஃபாக்கண்டா நயவஞ்சகம். ஆமா, இல்ஹாதண்டா நாத்திகம். சரியா? நாத்திகம். ஓகே. ஆமா, ரித்தண்டா மதம் மாறுதல். ரைட், அப்ப அதெல்லாம் குறிப்பிட்ட அந்த செயல், இணை வைத்தல், நிராகரித்தல். ரைட், அது மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்கன்னா. இப்ப ஷிர்கில் ஈடுபடக்கூடிய ஒருவன் எவ்வாறு அழைக்கப்படுவான்? முஷ்ரிக். அப்ப இணை வைப்பாளன். முஷ்ரிக்கண்டா இணை வைப்பாளன். நிஃபாக்ல ஈடுபடக்கூடிய ஒருவன் எவ்வாறு அழைக்கப்படுவான்? முனாஃபிக். வெரி குட், நயவஞ்சகன். இல்ஹாத், நாத்திகம், அதில் ஈடுபடக்கூடிய ஒருவன் எவ்வாறு அழைக்கப்படுவான்? முல்ஹித், நாத்திகன் என்று அழைக்கப்படுவான், முல்ஹித். ஆமா, ரித்தண்டா மதம் மாறுதல், முர்தத், மதம் மாறுபவன். ரைட், அதே மாதிரி தான் குஃபுர்ல ஈடுபடக்கூடியவன் எவ்வாறு அழைக்கப்படுவான்? காஃபிர். அப்ப நிராகரிப்பாளன் காஃபிர். இந்த காஃபிர் என்ற சொல்லுக்குரிய பன்மை சொல்தான் காஃபிரூன், காஃபிரீன், குலியா யுஹல் காஃபிரூன். நாங்க படிச்சோம்னா குலியா யுஹல் காஃபிரூன் தான் படிச்சோம். நபியனின் கூறுவீராக யா யுஹல் காஃபிரூன், நிராகரிப்பாளர்களே என்று வரும். அப்ப காஃபிரீன் என்ற கருத்து அதே கருத்து தான், நிராகரிப்பாளர்கள். சரியா? அப்ப லில் காஃபிரீன் என்ற கருத்து என்னென்றா நிராகரிப்பாளர்களுக்கு, காஃபிர்களுக்கு என்ன கருத்துல வாரு. சரியா?
காபிர்களுக்கு லைஸ லைஸ என்ற கருத்து இல்லை. லைஸ என்ற கருத்து என்ன இல்லை, காபிர்களுக்கு இல்லை. லஹு இங்க லஹு என்பது அதனை என்ற அர்த்தத்துல வரும். அதனை என்பது என்ன, பிஅதாபி வாகி சம்பவிக்கக்கூடிய வேதனை, வேதனையை தாஃபி தாஃபி என்ற கருத்து தடுக்கக்கூடியது. அப்ப லைஸ லஹு தாஃபி சம்பவிக்கக்கூடிய வேதனையை தடுக்கக்கூடியது இல்லை. யாருக்கு, லில் காஃபிரீன. விளங்கினா, லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி. ரைட். அதாவது கேள்வி கேட்கிறவர் என்ன கேட்கிறாரு, சம்பவிக்கக்கூடிய நிகழக்கூடிய வேதனையை பற்றி கேள்வி கேட்கிறாரு, விசாரிக்கிறாரு. அப்ப அல்லாஹு தாலா அடுத்த வசனத்துல என்ன சொல்றான், லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி. இப்ப கேள்வி கேட்டவர் அந்த ஏதோ ஒரு தண்டனை சம்பவிக்கக்கூடிய நிகழக்கூடிய தண்டனை பற்றி கேட்கிறார் இல்லையா, அந்த தண்டனை இடம்பெறக்குள்ள அந்த தண்டனை இடம்பெறும் போது அதனை தடுக்கக்கூடியவர் எதுவும் இல்லை, யாரும் இல்லை. சரியா? ரைட். அப்ப லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி, நிராகரிப்பவர்களுக்கு அல்லது காஃபிர்களுக்கு அது சம்பவிக்கும் சமயத்தில் எது, அந்த வேதனை, அந்த நிகழக்கூடிய வேதனை, அந்த வேதனை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை தடுக்கக்கூடியவன் லைஸ லஹு தாஃபி, அதனை தடுக்கக்கூடியவன் யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அப்ப லைஸ் என்ற புள்ளைகள் இல்லை, லைஸ் என்றா இல்லை. லஹு என்பது இந்த இடத்துல அதனை என்ற அர்த்தத்துல வரும். எதனை, அந்த நிகழக்கூடிய சம்பவிக்கக்கூடிய தண்டனையை, தாஃபி என்றா தடுத்து விடக்கூடியவன், தடுத்து நிறுத்தக்கூடியவன், தடுத்து விடக்கூடியவன் ஒருவனும் இல்லை. அப்ப லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி. விளங்கினா, நிராகரிப்பவர்களுக்கு அந்த தண்டனை சம்பவிக்கும் சமயத்துல அதனை தடுத்து விடக்கூடியவன் ஒருவனும் இல்லை. ரைட். அப்ப நாங்க 2 வசனங்களே பார்த்துட்டு அடுத்த வசனத்துக்கு போமே. சால சாயிலுன் பிஅதாபி வாகி, சம்பவிக்கக்கூடிய நிகழக்கூடிய வேதனை பற்றி விசாரிக்கின்ற ஒருவன், வினா தொடுக்கின்ற ஒருவன், கேள்வி கேட்கின்ற ஒருவன் கேள்வி கேட்கிறான். இல் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி, நிராகரிப்பவர்களுக்கு அவ்வேதனை சம்பவிக்கும் சமயத்துல, அந்த வேதனை இடம்பெறும் சந்தர்ப்பத்துல அந்த வேதனையை தடுத்து விடக்கூடியவன் ஒருவனும் இல்லை. ரைட். இந்த வேதனை யாரால் இடம்பெறக்கூடியது, நிகழக்கூடியது என்றால் மினல்லாஹி தில் மஆரிஜ். மினல்லாஹ், மின் என்ற கருத்து இருந்து. அப்ப மினல்லாஹி என்றா அல்லாஹ்விடம் இருந்து, மினல்லாஹி அல்லாஹ்விடம் இருந்து. தில் மஆரிஜ் என்ற கருத்து உயர் பாதைகளை உடைய. ரைட். தில் மஆரிஜ் என்ற கருத்து என்ன, மிஅராஜ் என்ற சொல் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா, மிஅராஜ். ரைட். அப்ப அதிலிருந்து வர சொல் தான் மஆரிஜ். ரைட். அரஜ் என்றா மேல நோக்கி ஏறுத்து சொல்றது. இதுன தில் மஆரிஜ் உயர் பாதைகளை உடைய, உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்விடால், அல்லாஹ்விடமிருந்து அந்த சம்பவம் நிகழும். ரைட். அந்த வேதனை இடம்பெறும் என்றுதான் அது. மினல்லாஹி தில் மஆரிஜ், உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்வினால் அது சம்பவிக்கும். ரைட். பழகினா? ஓகே, இது லேசுதானே. மினல்லாஹி அல்லாஹ்விடமிருந்து, தில் மஆரிஜ், தி என்ன கருத்து உடைய என்ற கருத்துல வர, உடைய. அல் மஆரிஜ் என்ன, உயர் பாதைகள். தில் மஆரிஜ் என்ன கருத்து என்ன, உயர் பாதைகளை உடைய என்று வரும். அது யாரை குறிக்கிற, அல்லாஹ்வை குறிக்கிற சொல். ரைட். அப்ப மினல்லாஹி தில் மஆரிஜ், உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்விடமிருந்து அது இடம்பெறும், அது நிகழும். ரைட். பாருங்க, சால சாயிலுன் பிஅதாபி வாகி. ரைட். நிகழக்கூடிய வேதனை குறித்து விசாரிக்கின்ற ஒருவன் அது எப்போது வரும் என்று விசாரிக்கிறான், கேள்வி கேட்கிறான். லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி, நிராகரிப்பவர்களுக்கு அவ்வேதனை இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் அதனை தடுத்து விடக்கூடியவன் ஒருவனும் இல்லை. மினல்லாஹி தில் மஆரிஜ், உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்விடமிருந்து அது இடம்பெறும், அது நிகழும். ரைட். அடுத்த வசனம் கொஞ்சம் பெரிய வசனம் தான், ஆனாலும் லேசான ஒரு வசனம். பாருங்க. தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனா. தஅருஜு என்ற கருத்து ஏறுகின்றனர். ரைட். ஏறுவார்கள், ஏறுவார்கள்.
யார் ஏறுவார்கள் என்று சொன்னால் மலாய்க்கா. மலாய்க்காண்ட சொல் உங்களுக்கு தெரியும், தெரியாம போக வாய்ப்பில்லை. மலாய்க்காண்டா யாரை குறிக்கிற? யாரு மலாய்க்கா என்பது? மலக்குகள். மலக்குகள் மலக்குமார்களைத்தான் நாங்க அரபால அல் மலாய்க்கா என்று சொல்றது. எங்களா இப்ப தமிழ்ல நாங்கள் எழுத கொள்ள மலக்கு அல்லது மலக்குமார் அல்லது மலக்குமார்கள் என்று தான் எழுதுவோம். அரபால நாங்கள் எப்படி எழுதுவோம் என்றால் அல் மலாய்க்கா, மலக்குமார்கள். இப்ப தாருஜுல் மலாய்க்கா, மலக்குமார்கள் ஏறி செல்வார்கள். வர்ரூஹு, இந்த ரூஹ் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கின்ற ஒரு சொல். மலக்குல் மௌத் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சரியா? மலக்குல் மௌத் அல்ல. ரூஹுல் அமீன் என்ற சிறப்பு பேருக்குரியவர் யாரு? ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சரியா? குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி சொல்ல கொள்ள நஸல பிஹி ரூஹுல் அமீன் என்று வார். அந்த குர்ஆனை இறக்கி குர்ஆனை கொண்டு வர யாரு? அந்த வஹ்யை கொண்டு வர யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் ஒன்றுதான் அர்-ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ரூஹ். ரைட்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரைட்? என்ன மகள் ஹிக்மா, என்ன பிரச்சனை? செகண்ட் டைமுக்கு வார இல்லையா? சொல்லுங்கம்மா, என்ன செகண்ட் டைமுக்கு வரலன்னு யாராவது சொன்னாங்களா? என்னம்மா சொன்ன மாதிரி விளங்குச்சு? அப்படி வரலையா? மத்தவங்க சொல்லுங்க பார்க்க, செகண்ட் டைமுக்கு வரலையா? இது வார வார செகண்ட் நாங்க படிக்கல, ஆனா செகண்ட் டைமுக்கு வார சூறா தான் இது. ரைட், ஓகே, சரி, ஓகே. ஓ எஸ், வருமா? ரைட், நீங்க கொஞ்சம் டீப்பாவே படிச்சுட்டு போங்க. ரைட், ஏன்னா எக்ஸாமுக்கும் இன்னும் வந்ததில்லை. 16ல இருந்து 23 வரங்காட்டி முள்ள காலப்பகுதியில சூரத்துல் மஆரிஜ் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு தடவையாவது வந்ததில்லை. எனவே கொஞ்சம் டீப்பாவே பார்த்துட்டே போங்க. ரைட், அப்ப தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு, மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏறி செல்வார்கள். யார் பக்கமாக ஏறி செல்வார்கள் என்றா இலைஹி. இலைஹி என்பது யாரை குறிக்கிற? அவன் பக்கமாக. அல்லாஹ் 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 நான் மைக்க அன்மியூட் பண்றது சந்தர்ப்பம் தந்தா சிக்கல் இல்லையா? நானே ரைட் எல்லாம் படிச்சு முடிஞ்சு டவுட் இருந்தா மட்டும் கேட்கறது நான் சந்தர்ப்பம் தாரேனா? ரைட், ஓகே. நாமூசுல் ஆலம், எஸ், நாமூசுல் ஆலம், ரூஹுல் குதுஸ், இந்த மாதிரி பல சிறப்பு பேர்கள் இருக்குது. ரைட், நாமூசுல் ஆலம், ரூஹுல் அமீன், ரூஹுல் குதுஸ். ரைட், இவ்வாறு பல சிறப்பு பேர்கள் இருக்குது. ரைட், ஓகே, சரி. அப்ப பாருங்க, தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி, மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் பக்கமாக ஏறி செல்வார்கள். ரைட், எப்ப ஏறி செல்வார்கள்? ஃபீ யௌமின், ஒரு நாளில். ஃபீ யௌமின் என்ற கருத்து என்ன? ஒரு நாளில். அந்த நாள் அளவை சொல்றதுதான் அடுத்த பகுதி. சரியா? இந்த நாள் என்பது, ஒரு நாள் என்பது எத்தனை வருடங்களுக்கு சமனானதாகும், நிகரானதாகும் என்பதை சொல்வதுதான் அடுத்த பகுதி. ரைட், பாருங்கப்ப. கான மிக்தாரு, அதனுடைய அளவு காணப்படும். காணப்படும். இது இறந்த காலத்துல தான் இருக்குது, இருந்தாலும் இவங்களுக்கு நிகழ்காலத்துல மொழிபெயர்க்கலாம். காணப்படும். மிக்தாருஹு, அதனது அளவு. அதனது அளவு என்பது அந்த மிக்தாருஹு, அதனுடைய அளவு என்பது அந்த ஒரு நாளின் அளவு. ரைட், அந்த ஒரு நாளின் அளவு காணப்படும். 50 அல்ஃப சனா, 50 அல்ஃப சனா, 50,000 வருடங்களுக்கு சமனானதாக காணப்படும். அப்ப சனாண்டா வருடம், அல்ஃப சனாண்டா 1000 வருடம், 50 அல்ஃப சனாண்டா 50,000 வருடங்கள். 50,000 வருடங்களுக்கு சமனான அல்லது நிகரான ஒரு நாளில் மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவன் பக்கமாக ஏறி செல்வார்கள். திரும்ப பாருங்க, தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு, மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவன் பக்கமாக, இலைஹி, அவன் பக்கமாக,
அல்லாஹ்வின் பக்கமாக ஏறி செல்வார்கள். இப்ப பியோ ஒரு நாள், அந்த நாள் அளவு என்ன? கான மிக்தாரு, அதனுடைய அளவு, அந்த ஒரு நாளின் அளவு காணப்படுகின்றது எப்படி? 50 அல்ஃப சனா, 50,000 வருடங்களுக்கு சமனானதாக, நிகரானதாக காணப்படுகின்றது. சரியா? ரைட். ஓகே, பாருங்க திருப்ப. ரைட். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னா மெசேஜ்ல கேளுங்களேன். ரைட். சால சாயிலும் பிஅதாபி வாகி, நிகழக்கூடிய, சம்பவிக்கக்கூடிய வேதனை பற்றி விசாரிக்கின்ற ஒருவன், வினா தொடுக்கின்ற ஒருவன் கேள்வி கேட்கிறான், வினா தொடுக்கிறான். இல் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி, ரைட். நிராகரிப்பவர்களுக்கு அது இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில், எது? அந்த குறிப்பிட்ட வேதனை இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வேதனையை தடுத்து நிறுத்தக்கூடியவன் ஒருவரும் இல்லை, யாரும் இல்லை. அந்த வேதனையானது மினல்லாஹி தில் மஆரிஜ், உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்விடமிருந்து அது நிகழும். சரியா? ரைட். அவரை பாருங்க. தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாரு 50 அல்ஃப சனா. இந்த வசனத்தை நீங்க சும்மா, அதாவது கட்டங்கட்டமாக பாருங்க. எப்படின்னு சொன்னா, தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி, இது ஒரு பகுதியா பாருங்க. சரியா? ஃபீ யௌமின் கான மிக்தார் அல்லது ஃபீ யௌமின், அது ஒரு ஒரு பகுதியா பாருங்க. ஃபீ யௌமின். சரியா? இத நீங்க ஒரு பகுதியா பாருங்க. ஃபீ யௌமின் அது பிறகுள்ளத, ரைட். கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனான்றதை இன்னொரு பகுதியாக பாருங்க. விளங்கினா அவளுக்கு? அப்ப லேசா விளங்கும். தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி, மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவன் பக்கமாக, அவனை நோக்கி ஏறி செல்வார்கள். பியோமின் ஒரு நாளில், பியோமின் என்றா ஒரு நாளில், கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனா, அதனது அளவு காணப்படும், அதனது அளவு காணப்படும் 50 அல்ஃப சனா, 50,000 வருடங்களுக்கு நிகரானதாக, சமனானதாக காணப்படும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க. ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, இது நல்ல ஒரு வசனம். சரியா? இது கட்டாயமாக நீங்க பாடமாக்கி வச்சிருக்க வேண்டிய ஒரு வசனம். உங்களோட மனசை ஆறுதல் படுத்துகின்ற, தேற்றுகின்ற, அமைதிப்படுத்துகின்ற, உங்களோட நிதானத்தை இழக்காமல் பாதுகாக்கின்ற ஒரு வசனம். எப்போதும் பயன்படும். உங்களோட மனசுக்கு நீங்க அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா. ஃபஸ்பிர் என்ற கருத்து என்ன? பொறுமையாக இருப்பீராக. எப்படி பொறுமையாக இருக்கணும் அண்டா? சபுரன் ஜமீலா, மிக அழகான முறையில பொறுமையாக இருப்பீராக. ஃபஸ்பிர் அண்டா ஏவலாக வந்திருக்கிற ஏவல் சொல். ஃபஸ்பிர் பொறுத்திருப்பீராக. அந்த பொறுமை எப்படி இருக்கணும்னு சொன்னா, சபுரன் ஜமீல், மிக அழகான பொறுமையாக இருக்க வேண்டும். எனவே ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா என்பதற்கு எங்களுக்கு எப்படி மொழிபெயர்க்கலாம்? நீங்க மிக அழகான முறையில பொறுமையாக இருப்பீராக. அப்படி என்றா மிக அழகான முறையில பொறுமையாக இருப்பீரண்டா கருத்து, எங்களுக்கு கோபம் வந்த உடனே எல்லாத்தையும் ஏசி போட்டுட்டு பொறுமையாக்குறது அல்ல, அல்லது அடிச்சு போட்டுட்டு பொறுமையாக்குறது அல்ல. ஆரம்பமாக நாங்க இருக்கிற பொறுமைக்கிறோம் இல்லையா, கோபத்தை அடக்கி கொள்ற அளவுக்கு வரக்கூடிய அந்த பொறுமை இருக்கிறதானே, அதுதான் பொறுமை. அந்த பொறுமையிலும் கூட நீங்க அழகான முறையில பொறுமையா இருக்கணும், புன்னகைக்கணும். சரியா? வன் சொல்களால் நீங்க உங்களை நோக்கி யாராவது திட்டினா நீங்க புன்முறுவல் பூக்கணும். இதுதான் அந்த ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா. அப்ப எங்களுக்கு இது நபியை பார்த்து அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்ற வசனமாக இருந்தாலும் எங்களுக்கும் சொல்கின்ற ஒரு வசனம் தான் இந்த வசனம். ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, நீங்க மிகவும் அழகான முறையில பொறுமையாக இருங்க. ரைட். ஓகே, ரைட். பாருங்க திருப்ப. சால சாயிலுன் பிஅதாபி வாகி, நிகழக்கூடிய வேதனை குறித்து, வேதனையை பற்றி விசாரிக்கின்ற ஒருவன் எப்போது வரும் என்று விசாரிக்கிறான். இல் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி, நிராகரிப்பவர்களுக்கு அந்த வேதனை இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனை தடுத்து நிறுத்தக்கூடியவன் எவரும் இல்லை, யாரும் இல்லை. மினல்லாஹி தில் மஆரிஜ்,
உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்விடமிருந்து அவ்வேதனை இடம்பெறும், அது சம்பவிக்கும். தாருஜுல் மலாய்கத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாளில் மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவன் பக்கமாக ஏறிச் செல்வார்கள். ரைட். ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா. எனவே நபியே, நீர் மிக அழகான முறையில பொறுமையாக இருங்க, மிக அழகான முறையில பொறுமையாக இருங்க. சரியா? ரைட். இன்னஹும் யரௌனஹு பஈதா. இன்னஹும் இந்த சொல் நாங்க படிச்சுக்கிறோம். இன்ன என்றாலும் தெரியும், ஹும் என்றாலும் தெரியும். சூரத்துல் கௌசர்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இன்ன நிச்சயமாக. ஹும் என்ற சொல் பல இடங்களை நாங்க படிச்சுக்கிறோம். ஹும் என்ற அவர்கள். சரியா? அப்ப இன்னஹும் நிச்சயமாக அவர்கள். சரியா? இன்னையும் உண்மையும் நாங்க சேர்த்து எழுதக்கொள்ள இந்த மாதிரி எழுதுறது. இன்னஹும் நிச்சயமாக அவர்கள். யரவுனஹும் என்றா அதனை பார்க்கிறார்கள். இதனை ரைட். யரவுனஹு அதனை பார்க்கிறார்கள், அதனை எண்ணுகின்றார்கள். எதை தெரியுமா? அந்த நிகழக்கூடிய சம்பவிக்கக்கூடிய அந்த வேதனையை பற்றி அவர்கள் எண்ணுகிறார்கள். எப்படி எண்ணுகிறார்கள் தெரியுமா? பஈதா, வெகு தூரமாக, ரொம்ப தூரத்துல இருக்கின்ற ஒன்றாக அதனை பார்க்கிறார்கள். அப்ப அந்த சம்பவிக்கக்கூடிய அந்த வேதனை அதை அவர்கள் எவ்வாறு நோக்குகிறார்கள் அல்லது பார்க்கிறார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அவர்கள் அந்த வேதனையை வெகு தூரமாக, மிக தொலைவில் உள்ள ஒன்றாக அவர்கள் அதனை பார்க்கிறார்கள். ஆனால் வனராஹு கரீபா, நாங்க அதனை காண்கிறோம், நாங்க அதை பார்க்கிறோம், நாங்க அதை காண்கிறோம். கரீபா, வெகு சமீபமாக, மிகவும் கிட்டத்தில் இடம்பெறக்கூடிய ஒன்றாகவே அதனை நாங்கள் காண்கிறோம், பார்க்கிறோம். வனராஹு கரீபான்னா நாமோ அதனை வெகு சமீபமாக காண்கிறோம். சரி, பாருங்க திருப்ப. இன்னஹும் யரவுனஹு பஈதா, நிச்சயமாக அவர்கள். அவர்கள் என்பதுகளை யாருன்னு சொன்னா அந்த காபிர்கள். முதல்ல வந்தலியாலில் காபிரின் என்று வந்த காபிர்களுக்கு என்று வந்த அந்த காபிர்கள், அந்த இறை நிராகரிப்பாளர்கள். யரவுனஹு பஈதா, வேதனையை வெகு தூரமாக எண்ணுகின்றார்கள். சரியா? ரைட். வனராஹு கரீபா, ஆனா நாமோ அதனை வெகு சமீபமாகவே காண்கிறோம், அதனை வெகு சமீபம். சரி, வெகு சமீபமாகவே அதனை நாங்கள் காண்கிறோம். ரைட். அப்ப நாங்கள் 7 வசனங்கள் பார்த்தோம். 7 வசனங்களும் கிளியரா இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன், கிளியரா இருக்கும் என்று நினைக்கிறேன். ரைட், பாருங்க. நிகழக்கூடிய சம்பவிக்கக்கூடிய வேதனை பற்றி விசாரிக்கின்ற ஒருவன், வினா தொடுக்கின்ற ஒருவன் வினா தொடுக்கிறான். நிராகரிப்பவர்களுக்கு அவ்வேதனை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை தடுக்கக்கூடியவன் ஒருவனும் இல்லை, யாரும் இல்லை. அதாவது நிராகரிப்பவர்களுக்கு அந்த வேதனை இடம்பெற கொள்ள அதை தடுக்கக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மினல்லாஹி தில் மஆரிஜ், உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்விடமிருந்து அது சம்பவிக்கும். தாருஜுல் மலாய்கத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. அந்நாளில் மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவனிடம் போய் சேருவார்கள். சரியா? தாருஜு ஏறி செல்றர்கள் குறிக்கிற, ஏறி சென்றான், ஏறுகின்றன, அதாவது போய் சேருவார்கள். அந்நாள் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா, 50,000 வருடங்களுக்கு சமமானதாக இருக்கும். ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, நபியே நீங்க மிக அழகான முறையில பொறுத்திருப்பீராக. இன்னஹும் யரௌனஹு பஈதா, நிச்சயமாக அவர்கள் அதனை வெகு தூரமாகவே எண்ணுகிறார்கள், வெகு தூரமான ஒன்றாகவே பார்க்கிறார்கள். வலராஹு கரீபா, ஆனா நாமோ அதனை சமீபமாகவே காண்கிறோம். அப்ப இங்க பஈதாண்டா தூரத்தில் இருக்கிற ஒன்றாக, தூரம். கரீபண்டா கிட்ட. சரியா? அப்ப இங்க எதிர்கருத்து சொற்கள் வந்திருக்கிறோம் இல்லையா? பஈதாண்ட கருத்து என்ன? வெகு தூரமாக.
கரீபாண்டா வெகு சமீபமாக என்ற கருத்துல வரும். ரைட். யரவுனஹுவண்டா அவர்கள் அதனை பார்க்கிறார்கள் அல்லது அதனை எண்ணுகிறார்கள். நராகுவண்டா கருத்து நாம் அதனை பார்க்கிறோம், நாம் அதனை என்கிறோம் என்ற கருத்துல வரும். ரைட். அவரை பாருங்க, யௌம தகூனு ஸமாஉ கல்முஹுல். யௌமண்டா அந்நாளில். ரைட். ரைட். யௌம் என்ன கருத்து என்ன? அந்நாளில் தகூனு காணப்படும். தகூனு என்ன கருத்து? காணப்படும். எது காணப்படுமாம்? அஸ்ஸமா. அஸ்ஸமா என்ற கருத்து வானம். யௌம தகூனு ஸமா அந்நாளில் வானம் காணப்படும். வானம் காணப்படும். எப்படி காணப்படும் என்றா கல்முஹில் பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று. இந்த செம்பை எவ்வளவு எப்படி காய்ச்சா, நன்றாக காய்ச்சா அது எப்படி எந்த நிறத்தை கொண்டு வருமோ அதே மாதிரி வானம் ஆகிவிடும். ரைட். அப்ப யோம தகூனு ஸமாஉ கல்முஹில் அந்நாளில் வானம் பழுக்க காய்ந்த அல்லது காய்ச்சப்பட்ட செம்பை போன்று ஆகிவிடும். யோம தகூனு ஸமாஉ கல்முஹில். அதே போல வதகூனுல் ஜிபாலு கல்ஐஹின் மேலும் ஆகிவிடும். வதகூன் காணப்படும். எது காணப்படும் என்றால் அல் ஜிபால் மலைகள் காணப்படும். வதகூனுல் ஜிபால் மலைகள் காணப்படும். இதே போன்று கல்ஐஹின் இஹின்னா பஞ்சு. சரியா? கல்ஐஹின் என்ற கருத்து பஞ்சை போன்று. க என்பது போல. இந்த மேலே மிக்குது க என்பது போல. அப்ப மேல அல் கல்முஹில் என்று வந்திருக்குது, கீழே கல்ஐஹின் என்று வந்திருக்குது. பஞ்சை போன்று அந்நாள்ல மலைகள் ஆகிவிடும். அந்த மலை எந்த அளவு உயரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? பல பல கிலோமீட்டர் அல்லது பல்லாயிரம் மீட்டர்கள் உயரமான மலைகளாக இருந்தாலும் கூட அந்த மலைகள் எல்லாம் இடம்பெயர்க்கப்படும். சரியா? பறந்து விடும். பஞ்சை போன்று அந்த மலைகள் பறந்து விடும். நீங்க சூரத்துல் காரியாலையும் அடிக்கடி ஓதக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய ஒரு வசனம் வந்து வருது. ஏன்னா யோம யகூனு நாசு கல் ஃபராஷில் மபசூஸ் வதகூனுல் ஜிபாலு கல்ஐஹினில் மன்ஃபூஷ். சரியா? அங்கேயும் அந்த இஹுன் என்ற சொல் தான் காணப்படுகின்றது. அதாவது அந்த நாள்ல மலைகள் இதே போன்று ஆகிவிடும் என்று சொன்னால் பஞ்சை போன்று ஆகிவிடும். ரைட். பாருங்க திருப்ப. ரைட். இன்னஹும் யரௌனஹு பஈதா நிச்சயமாக அவர்கள் ரைட் அதனை வெகு தூரமாக எண்ணுகின்றார்கள். வனராஹு கரீபா நாம் அதனை வெகு சமீபமாகவே எண்ணுகின்றோம் அல்லது பார்க்கின்றோம். யோம தகூனு ஸமாஉ கல்முஹில் அந்நாளில் வானம் பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று ஆகிவிடும். இது உதாரணமாக கூகுள்ல இருந்து எடுத்த ஒரு போட்டோ தான் இது. சரியா? இமேஜ் உண்டு. அப்ப இந்த இமேஜ்ல சும்மா கற்பனைக்கு கொஞ்சம் விலை கொள்றதுக்காக வேண்டித்தான் போட்டேன். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப நாளாந்தம் நாங்க காணக்கூடிய வானம் அது மேகங்கள் மூடப்பட்டிருந்தால் ஒரு ஒரு விதமாக காட்சி அளிக்கும். அது வெண்ணிற மேகங்கள் மூடப்பட்டிருந்தால் இன்னொரு விதமாக இருக்கும். அல்லது மேகங்கள் இல்லாவிட்டால் நீல நிறத்துல காட்சி அளிக்கும். இதுகளுக்கு பழகி போன ஒரு காட்சி. ஆனா அதே வானம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி இருக்க கொள்ள அந்த நாள் எப்படி இருக்கும்? ஒரு படு பயங்கரமான நாளாகத்தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அபாயத்தை குறிக்கின்ற நிறம் சிவப்பு தானே. அந்த வகையில நீ கொஞ்சம் அந்த நிறத்துல காணப்படும். ரைட். அப்ப எங்களோட கற்பனைக்கு எட்டாத முறையில் தான் அந்த காட்சிகள் எல்லாம் இருக்கும். ஆனா கொஞ்சம் அந்த நாங்க இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த இமேஜை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அதே போலதான் மலைகள் ஜிபாலு கல்ஐஹின் மலைகள் எதை போன்று ஆகிவிடும்? பஞ்சை போல் பறந்து விடும். பஞ்சை போன்று ஆகிவிடும். பஞ்சு சாதாரணமா எப்படி பறக்குமோ அதே போலதான் பெரும் பெரும் மலைகள் எல்லாம் பறந்து விடும். சரியா? பஞ்சை போன்று பறந்து விடும் அல்லது ஆகிவிடும். அந்த நாள்ல என்ன நடக்குதுண்டா வலா எஸ்ஸல் ஹமீமுன் ஹமீமா. வலா எஸ்ஸல் இப்ப மேல சாலை என்று வந்ததானே, வினவினான் கேட்டான். லா எஸ்ஸல்னா வினவ மாட்டான், கேட்க மாட்டான். யாரு கேட்க மாட்டான்? ஹமீம் ஒரு நண்பன், ஹமீமா
இன்னொரு நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டான். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகுறோம். இப்போ நாங்கள் கேட்குறோம், விசாரிக்கிறோம், என்னடா செய்தி, சும்மாய்க்கிறீங்களா, இல்லாட்டி கொஞ்ச நாளாக காணல, என்ன செய்தி, ஏதோ வாட்ஸ்அப்பு கூடாகவோ அல்லது எப்படியோ தொடர்பு கொள்கிறோம். அப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாராக இருந்தால் நீ இல்லாட்டி நான் இல்லை, நான் இல்லாட்டி நீ இல்லை என்ற அளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக பழகக்கூடியவங்களாக இருந்தால் அடிக்கடி சுகம் விசாரிக்கிற ஒரு நிலைமை ஒன்று காணணும். ஆனால் அதே நண்பர்கள் அந்த நாள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. ஒரு நண்பன் மற்ற நண்பனை பார்த்த போதிலும் கண்ட போதிலும் அவனுடைய சுகத்தை விசாரிக்க மாட்டான். சரியா, சுகத்தை விசாரிக்க மாட்டான். வ என்பது மேலும், லா யஸ்அலண்டா விசாரிக்க மாட்டான், ஹமீமுனண்டா ஒரு நண்பன், ஹமீமாண்டா இன்னொரு நண்பரை பற்றி. சரியா, அப்ப ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடம் சுகம் விசாரிக்க மாட்டான். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. திரும்ப பாருங்க, ஃபுல்லா நான் ஒரு முறை சொன்னேன் பாருங்க. ஏதாவது ஒரு வசனம் விளங்க இல்லை அல்லது எனக்கு டவுட் மாதிரி இருக்குது என்று சொன்னா திரும்ப கேளுங்கள. நான் ஒரு முறை சொல்லிட்டு நீங்க கேட்டா சரி. பாருங்க, சம்பவிக்கக்கூடிய நிகழக்கூடிய வேதனை குறித்து அல்லது வேதனையை பற்றி விசாரிக்கின்ற ஒருவன், வினா தொடுக்கின்ற ஒருவன் வினா தொடுக்கிறான், விசாரிக்கிறான், கேள்வி கேட்கிறான். நிராகரிப்பவர்களுக்கு அந்த வேதனை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில், அந்த வேதனை இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வேதனையை தடுக்கக்கூடியவன் ஒருவனும் இல்லை. மினல்லாஹி தில் மஆரிஜ், உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்விடமிருந்து அது நிகழும், அது சம்பவிக்கும். தாருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி, ரைட், மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவன் பக்கமாக ஏறி செல்வார்கள். எப்ப? ஃபியோமின், ஒரு நாளில். இந்த நாள் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா, அதனது அளவு 50,000 வருடங்களுக்கு சமனானதாக இருக்கும், நிகரானதாக இருக்கும். ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா, எனவே நபியே நீங்க மிக அழகான முறையில பொறுத்திருப்பீராக, மிகவும் அழகான முறையில நீங்க பொறுமையாக இருங்க. இன்னஹும் யரவுனஹு பஈதா, நிச்சயமாக அவர்கள் அதனை வெகு தூரமாக காண்கிறார்கள் அல்லது எண்ணுகிறார்கள். வனராஹு கரீபா, அட நாங்க அதனை வெகு சமீபமாகவே பார்க்கிறோம், மிக கிட்டத்தில் இடம்பெறக்கூடிய ஒன்றாகவே நாங்கள் அதனை பார்க்கிறோம். யௌம தகூனு ஸமாஉ கல்முஹில், அந்த நாள்ல வானம் பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று ஆகிவிடும். சரியா, கல்முஹுல், பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று அந்நாளில் வானம் ஆகிவிடும். வதகூனுல் ஜிபாலு கல்இஹின், மலைகள் பஞ்சை போன்று ஆகிவிடும். சரியா, வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, அந்நாளில் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனை பற்றி சுகம் விசாரிக்க மாட்டான், மற்றொரு நண்பனை பற்றி சுகம் விசாரிக்க மாட்டான். விளங்கினா? இதுல எதுவும் விளங்காத வசனங்கள் இருக்கிறண்டா மெசேஜ்ல கேட்கலாம். அப்படி இல்லாட்டி விளங்கினான்னு சொல்லலாம். எப்படி விளங்கினா விளங்கலையா? ஓகே, விளங்கின. ஓகே ஓகே, ரைட், ஓகே ரைட். அப்ப நாங்க அடுத்த பகுதி போவோங்க. அருளப்பட்ட காலம் மக்கா காலம் என்ன மிக பரிகாசமாக கேட்கின்ற ஒரு வினாதான் அது. இப்ப அல்லாஹ்விடமிருந்து ஒரு வேதனை இடம்பெறும், அந்த வேதனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னா, ஒரு மனுஷனாக இருக்கிறவன் அவன் நேர்வழியை விரும்பக்கூடிய ஒருவனாக இருந்தால் என்ன கேட்கணும்? யா அல்லாஹ், இவர் சொல்றது நேரான வழியின் பக்கம் அழைக்கிறது, இவர் சொல்றது உண்மையாக இருந்தால் என்ன செய்,
நேரான வழியின் பக்கம் நீ வழிகாட்டுவாயாக என்று தானே துவா கேட்கணும். ஆனா இவர் கேட்கிற கேள்வி மெத்தட் வேற. அது நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க அடுத்த அருளப்பட்ட பின்னணியை வச்சு பார்க்கலாம். எப்படி அருளப்பட்ட பின்னணியை பாருங்கோ. இப்ப நபி அவங்க மக்கா காலத்துல அதிகமாக ஈமான் சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் அதிகமா சொன்னாங்க. ஈமான்டா அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எனவே நீங்க அவனை மாத்திரம்தான் நீங்க என்ன செய்யணும், வணங்கி வழிபட வேண்டும் என்று அல்லாஹ் பற்றி சொன்னது. அதே போல அல்லாஹுடைய மலக்குமார்கள், அதே போல குறிப்பாக மறுமையை பற்றி சொல்றது. மறுமை எப்படியுமே கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம், இல்லையா? அது மறைவான ஒரு விஷயம். அப்ப அந்த ரைட். அப்ப மறுமையை பத்தி சொல்ல கொள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரியா மறுமையை பத்தி சொல்ல கொள்ள காபிர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அதை ஏற்றுக்கொள்றது இல்லை, அவங்க மறுக்கிற. பொதுவா ஆரம்பத்துல யாரா இருந்தாலும் எங்களுக்கு பரிச்சயம் இல்லாத அல்லது எங்களுக்கு பழக்கம் இல்லாத எங்களோட உம்மா வாப்பா அல்லது உம்மட வாப்பட உம்மா உம்மா வாப்பும்மா அப்படி அவங்க என்ன செஞ்சு கொண்டு வந்தோ அதை செய்யறத தான் பொதுவாக யாருமே விரும்புறது செய்யறதுக்கு. அவங்க செஞ்சதுக்கு மாற்றமாக யாராவது ஒன்றை சொன்னாலோ அல்லது செஞ்சாலோ அதை யாரும் ஆரம்பத்துல ஏற்றுக்கொள்ற நிலையில இல்லை, அப்படித்தானே? இப்ப எங்களோட குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கலாம், எங்களோட ஊர்களுக்குள்ளேயும் இருக்கலாம், எங்களோட உறவுகள் சொந்தங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். சில விஷயங்கள் இருக்குது, அது இப்ப நாங்க அவங்க செய்யறத இப்ப சில நேரம் அதுகளுக்கு விளங்குற இது பிழை, இது கூடாது, இது செய்யப்படாது, இது இஸ்லாத்துல இல்லை என்றது விளங்குது. ஆனா நாங்க அதை எடுத்து சொல்ற சந்தர்ப்பத்துல வீட்டில் இருக்கிறவங்க தான் முதல்ல எதிரியாக மாறுவாங்க. எப்படி நீங்க இப்படி சொல்வீங்க, இதை நான் எங்களோட உம்மை செஞ்சது, வாப்பும்மை செஞ்சது, எங்களோட குடும்பத்தோல்ல இப்படி நடந்து கொண்டு வந்திருக்குது, இது காலாகாலமாக பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு விஷயம், இது அப்படி திடீரென்று நிப்பாட்டையெல்லாம் மாத்தையெல்லாம் சும்மா புதிய புதிய இதெல்லாம் கொண்டு வர சும்மா இந்த மாதிரி கதைக்கிற. அது அப்படித்தான். அன்னாசு அதாவுல் லிமா ஜஹிலு. மனிதர்கள் பொறுத்த மட்டில அவங்களுக்கு தெரியாத விஷயங்களுக்கு அவங்க எப்பயும் எதிரியாகத்தான் இருப்பாங்க. சரியா? தெரியாத விஷயங்களுக்கு அவங்க எப்பவும் எதிரிகளாகத்தான் இருப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில பரிச்சயம் இல்லாத, பழக்கம் இல்லாத புதிதாக ஒரு விஷயத்த சொல்ற நேரம் ஆரம்பத்துல என்ன செய்யறது, நிராகரிக்க தான் செய்வாங்க. அப்ப அந்த அந்த வகையில ரசூலுல்லாவும் மறுமையை பற்றி சொல்கின்ற சந்தர்ப்பத்துல குறைஷ் காபிர்கள் என்ன செய்வாங்க என்று சொன்னா அது ஏற்றுக்கொள்ளலைன்றது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்துல ஏளனம் பண்ற, பரிஹசிக்கிற, பரிகாசம் செய்யற. அவங்களுக்கு தெரியும் கத்தாப், பச்சை பொய்யன் என்று ரசூல்லா சொன்னாங்க. ரசூலுல்லா நபித்துவம் கிடைக்கிறது முன்னுக்கு அஸ்ஸாதிக் அல் அமீன் என்ற பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டவர். ரைட், நம்பிக்கையாளர், உண்மை பேசக்கூடியவர் என்ற சிறப்பு பெயர்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. அதே நேரம் கத்தாப் என்று சொல்லப்பட்டார், சாஹிர், சூனியக்காரன். ரைட், அதே போல இன்னும் பல சொற்கள். ரைட், இவ்வாறு ரசூலுல்லாவை பரிகசித்தது மட்டுமல்லாம ரசூலுல்லா முன் வச்ச தூது இருக்கிற இல்லையா, இந்த தூதையும் என்ன செஞ்சாங்க, பரிகசிச்சாங்க. இப்போ மறுமையை பத்தி சொல்ல கொள்ள குறைஷ் காபிர்கள் பரிகசிச்சாங்க. அந்த பரிகசிப்புல ஒன்றுதான் நதுர் இப்னு ஹாரிஸ் என்பவன் நபி அவங்கள்ட்ட சொல்றான், அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக் ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமாஇ அவ் இத்தினா பிஅஸாபின் அலீம் என்று சொல்றான். இது சூரத்துல் அன்ஃபால்ல 32ஆம் வசனத்துல வருது. கருத்தை பாருங்க. இந்த ரைட், அல்லாஹ்வே வேதம் உன்னிடமிருந்து வந்தது உண்மையானால், இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக், இந்த வேதம் ரைட், இந்த வேதம் உன்னிடமிருந்து வந்தது உண்மையானால் ஃபஅன்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, எங்கள் மீது வானத்திலிருந்து நீ என்ன செய், கல்மாரியே பொழி, கல்ல மலையாக பொழி, அவித்தினா பிஅஸாபின் அலீம், அல்லது துன்புறுத்தக்கூடிய ஒரு வேதனையை எங்களுக்கு கொண்டு வா, துன்புறுத்தக்கூடிய ஒரு வேதனையை நீ எங்களுக்கு கொண்டு வா என்று சொன்ன சந்தர்ப்பத்துல தான் சூரத்துல் மஆரிஜுடைய ஆரம்ப 10 வசனங்களும் அருளப்பட்டது.
விளங்கினா? அப்ப உண்மையில நான் ஆரம்பத்துல சொன்னது போல இந்த வேதம் உன்னிடமிருந்து வந்தது உண்மையானால் எங்களுக்கு நீ நேர் வழிகாட்டுவாயாக என்றுதான துவா கேட்கணும். ஆனா மாற்றமாக இவங்க எப்படி கேட்டாங்கன்னு சொன்னா, எங்கள் மீது வானத்திலிருந்து கல் மாறியே பொழிவி அல்லது துன்புறுத்தக்கூடிய ஒரு வேதனையை எங்களுக்கு அனுப்பிவிடு, எங்களுக்கு கொண்டு வா என்று சொன்ன அந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹு தாலா சால சாயிலும் பிஅதாபி வாகி லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி என்ற அந்த வசனங்களை இறக்கி வைக்கிறார். சரி, இதுதான் அருளப்பட்ட பின்னணி. விளங்கினா? அருளப்பட்ட பின்னணி என்று நீங்க எழுதக்கொள்ள இதெல்லாம் இந்த அரபெல்லாம் நீங்க எழுத தேவையில்ல. சரியா? நீங்க குறிப்பாக இப்படி எழுதினா சரி. ஆரம்பத்தில் இருக்கிற பகுதிகளை சொல்லிட்டு நபி அவங்களோட மக்கா காலத்துல நபி அவங்க ஈமான் சார்ந்த விஷயங்கள் தான் கூடுதலா சொன்னாங்க. அந்த அடிப்படையில நபி அவங்க மறுமையை பத்தி குறிப்பாக மறுமையை பத்தி சொல்ற நேரம் குறைஷி காபிர்கள் ரசூலுல்லாவை பரிஹசித்தாங்க, ஏளனம் செஞ்சாங்க, மறுத்தாங்க. மட்டுமல்லாம அந்த துன்புறுத்துகின்ற வேதனை எப்போது வரும் என்றெல்லாம் கேள்வி கேட்டாங்க. அந்த அடிப்படையில தான் நதுர் இப்னு ஹாரிஸ் என்பவனும் நபி அவங்கள்ட்ட அவ்வாறான இந்த விஷயத்தை நீங்க எழுத தேவையில்லை, அவ்வாறான ஒரு கேள்வியை கேட்ட சந்தர்ப்பத்தில், அதாவது துன்புறுத்துகின்ற வேதனை எப்போது வரும், அது எப்போது சம்பவிக்கும் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில், அல்லது குறைஷி காபிர்களில் ஒருவன் ஒரு பேர் ஞாபகம் வரலாட்டி குறைஷி காபிர்களில் ஒருவன் என்று கேட்கலாம், அல்லது குறைஷி காபிர்களில் முக்கியஸ்தர்களில் ஒருவர், குறைஷி தலைவர்களில் ஒருவர், இவனெல்லாம் முக்கியமான ஆட்கள். அப்ப அப்படி உங்களை அடையாளப்படுத்தலாம் பேர் ஞாபகம் வரலாட்டி. குறைஷி காபிர்களில் ஒருவர் அல்லது குறைஷி முக்கியஸ்தர்களில் ஒருவர். அவ்வாறு வினா தொடுத்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா சூரத்துல் மஆரிஜுடைய ஆரம்ப 10 வசனங்களையும் இறக்கி வைத்தான் என்று சொல்லலாம். சரியா? அப்ப உங்களுக்கு நீங்க அந்த நதுர் இப்னு ஹாரிஸ் என்ற பேரை பாடமாக்கி பாடம் வரல அல்லது பாடமாக்க கிடைக்கல என்று இருந்தால் நீங்க அப்படியெல்லாம் எழுதலாம். விளங்கினா உங்களுக்கு? ரைட், இதுதான் அருளப்பட்ட பின்னணி. சரியா? ரைட், ஓகே. சரி, நாங்க கடைசியா டவுட்டா கேட்போமா? ரைட், ஓகே. இந்த சூறாட படிப்பினைகளை பார்க்கிற நேரம் ஆரம்ப 3 வசனங்களும் திட்டவட்டமாக உறுதியாக சொல்லுது, நிச்சயமாக மறுமை நிகழும், மறுமையில பயங்கரமான ஒரு வேதனையும் இருக்கும் என்பதை ஆரம்ப 3 வசனங்களும் சொல்லுது. சரியா? சால சாயிலும் பிஅதாபி வாகி லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி மினல்லாஹி தில் மஆரிஜ். சரியா? அந்த பிஅதாபி வாகி நிகழக்கூடிய அந்த வேதனையானது அல்லாஹ்விடமிருந்து நிகழ்ந்தே ஆகும் என்பதை ஆரம்ப வசனங்கள் அழுத்தமாக சொல்லுது. 2வது படிப்பினை என்னென்றா, காபிர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனைய, காபிர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைய தடுக்கின்ற சக்தி யாருக்கும் இல்லை, எவருக்கும் இல்லை என்பதை குர்ஆன் திட்டவட்டமாகவே சொல்லுது. ரைட். அதே போல உங்களுக்கு தெரியும், 4ஆம் வசனம் நாங்க பார்த்தோம் தானே, தாருஜுல் மலாய்கத்து வர்ரூஹு இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் புவியின் 50,000 வருடங்களுக்கு சமன் என்று நாங்க பார்த்தோம். எனவேதான் அவனது பார்வையில மறுமை என்பது மிக கிட்டிய ஒரு நிகழ்வு. நாங்க ஒரு நாளை கழிக்கிறன்றது 24 மணித்தேலங்களை கழிக்கிறோம். ஒரு வருடம் என்பது 365 நாட்கள். சரியா? ஒரு வருடம் 365 நாட்கள். இப்ப அல்லாஹ் கிட்ட ஒரு நாள் என்பது இந்த புவியிட 50,000 வருடங்களுக்கு சமன். ஒருத்தர் 50,000 வருடங்கள் உலகத்துல உயிர் வாழ்ந்தார் என்றால் அந்த 50,000 வருடங்களும் அல்லாஹ் கிட்ட ஒரு நாளைக்கு தான் சமன். அல்லாஹ் கிட்ட அவளுக்கு 50,000 வருடங்களும் ரைட் அல்லாஹ் கிட்ட ஒரு நாளைக்கு தான் சமன். சரியா? ரைட். அப்ப அந்த அடிப்படையில தான் அல்லாஹு தாலா எப்படி சொல்றான், வனராகு கரீபான்னு சொல்றான் தானே. வனராகு நாங்கள் அதனை காண்கிறோம், கரீபா சமீபமானதாக காண்கிறோம். அப்ப நிராகரிப்பாளர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னு சொன்னா, மிச்சம் தூரத்துல உள்ள ஒரு விஷயமாக, மிக நீண்ட காலம் பல லட்ச வருடங்கள் எடுக்கின்ற ஒரு விடயமாகத்தான் மறுமையை பார்க்கிறான். ஆனா அல்லாஹு தாலா மறுமையை எப்படி பார்க்கிறான், மிக கிட்ட இருக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கிறான். என்ன காரணம் என்றா,
இந்த புவியிட 50,000 வருடங்கள் அல்லாஹ்விடம் ஒரு நாளைக்கு தான் சமன். எனவே முஃமின்கள்ட்ட பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா மறுமை மிக கிட்டிய ஒரு கிட்டிய காலத்துல இடம்பெறக்கூடிய ஒன்று என்றதுதான் முஃமின்கள்ட்ட பார்வையாக இருக்கணும். எனவே முஃமின்களை பொறுத்த மட்டும் அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும், அதே போன்று பாவங்களை விட்டும் தூரமாக விலகி இருக்க வேண்டும். சரியா? ரைட். இது ஒரு படிப்பினையாக சொல்லலாம். அதே போல நீங்க பாருங்க. ரைட், இது ஓகே. அடுத்தது பிரச்சார பணியில ஈடுபடக்கூடிய ஒருவர் மிச்சம் பொறுமையாக இருக்கணும். ரைட், தாவத் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற அந்த பணியை நாங்க தாவத் என்று சொல்றோம். தாவத் என்ன கருத்து? பிரச்சாரம் செய்தல். ரைட், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற ஒருவராக இருக்கலாம், அல்லது நன்மைகளின் பக்கம் அழைக்கின்ற ஒருவராக இருக்கலாம். சாதாரண பொதுமக்களால வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள், துன்புறுத்தல்களின் போது மிக அழகான முறையில் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். தாவத் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நண்பர்களோடு சேர்ந்து பழகக்கொள்ளே சரி, எங்க போனாலும் பொறுமை என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று என்பதை அந்த 5ஆம் வசனம் வலியுறுத்துது. அதே போல மறுமேட பயங்கரம் எப்படி இருக்கும் என்பதை 10ஆம் வசனம் தெளிவாக சுட்டி காட்டுது. நெருக்கமான அந்த அபயாலுவன்னு சொல்ற ரைட், அபயாலுவ மிக நெருக்கமான நண்பர்கள் கூட ஒருவரை ஒருவர் விசாரிக்க முடியாத அளவுக்கு அந்த மறுமை நாளோட பயங்கரம் காணப்படும் என்பதை கடைசி வசனம் சொல்லுது. மேலும் இந்த சொற்பிரயோகங்கள், வாக்கியங்களோட அமைப்பு இதெல்லாம் விசுவாசிகளோட உள்ளத்துல நம்பிக்கை ஊட்டுவதாக அமைந்துள்ளது. அதே நேரம் யோம தக்கூனு சமாவு கல்முகுல் தக்கூனு ஜிபாலு கல் அஹின், அந்த மலை எவ்வாறு ஆகிவிடும், வானம் எவ்வாறு ஆகிவிடும் என்ற அந்த வசனங்கள் மறுமையின் பயங்கர காட்சிகளை எடுத்து காட்டுவதாக உள்ளன என்றெல்லாம் நீங்க நிறைய எழுதலாம். சரியா? இது படிப்பினைகளை. அடுத்த இலக்கிய நயம். ரைட், இலக்கிய நயம் சொல்லுங்க பார்க்க. நீங்க தான் சொல்லணும் இலக்கிய நயம். சொல்லுங்க. சம வலிமை கொண்ட நேரெதிர் சொற்கள் கையாளப்பட்டுள்ளது. ரைட், சம வலிமை கொண்ட நேர் சொற்கள் கையாளப்பட்டுள்ளன. என்ன சொற்கள்? பஈதா, கரீபா. கரீபா. ரைட், ஓகே. பஈதா, கரீபா. வேற? வாக்கிய தாஃபியான ஒத்துழைக்கும் சொற்கள். ரைட், 2 பாயிண்ட். வேற? ஒரு சொல்ல இருந்து பல சொல் பிரிந்து வருது. ஒரு சொல்ல இருந்து பல சொற்கள் பிரிந்து வருது. உதாரணமாக என்ன? சால, சாயில், இதெல்லாம் அந்த ஒரு சொல்ல இருந்து பல சொற்கள் பிரியுது. என்ன? சால, சாயில், அடுத்த எஸ்எல் மட்டுமா இருக்குது? இன்னும் இருக்கு. நெடிலோசையில் முடிவடைந்திருப்பது முடிவடைந்திருப்பது அதையும் சொல்லலாம். ரைட், ஒன்று ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வரக்கூடிய சொற்களுக்கு எங்களுக்கு சால, சாயில், எஸ்எல், மஆரிஜ், ஃபஸ்பிர், சபுரன், அதையும் சொல்லலாம். ஃபஸ்பிர், சபுரன். அதே மாதிரி இன்னும் இருக்குது. இந்த கான என்ற சொல்லும் தக்கூனு என்ற சொல்லும். சரியா? ரைட், தக்கூனு, கான எல்லாம் ஒரே சொல்ல இருந்து பிரிந்து வரக்கூடிய சொற்கள் தான். அதே போல யரௌனஹு என்ற சொல்லும் ரைட், அதே மாதிரி நராஹு என்ற சொல்லும் கூட பிரிஞ்சு வரக்கூடிய சொற்கள் தான். அப்ப நிறைய இருக்குது. ஆமா, நீங்க சொன்னீங்கன்னா நெடிலோசையில முடிவடைகிறதுன்னா ஜமீலா, பஈதா, கரீபா, ரைட், ஹமீமா, நெடிலோசையில முடிவடைகிறதுலையும் அழகொண்டு இருக்குது. வேற என்ன சொன்னீங்க? உவமையணி. உவமையணி கையாளப்பட்டிருக்கிற. சரியா? இங்க பரமேல வானம் எவ்வாறு காணப்படும் என்பதை ஒரு உதாரணத்தோட சொல்லிக்கிற. அதே போல மலைகள் எவ்வாறு காணப்படும் என்பதற்கும் இங்க ஒரு உவமையணி பயன்படுத்தப்பட்டிருக்கிற. வெரி குட். வேற? அவ்வளவா? மறுமை நாள் எப்படிப்பட்டது என்று மறுமை நாட்டு பயங்கரங்கள் எப்படி இருக்கும் என்பதை வசனங்கள் எடுத்து காட்டுது. ரைட், ஓகே. அதெல்லாம நாங்க ஆரம்பத்துல சொன்ன பாயிண்ட்கள் தான் மிச்சம் நல்ல பாயிண்ட்கள். நான் சொல்லிக்குவேன், செஞ்சு கொடு செஞ்சு கொடு செஞ்சு கொடுங்க. சரியா? நான் 2 தடவை சொல்லுவேன். ஆண்டி வச்சு ஆன்லைன் கிளாஸ் நல்ல விசித்திரமான கிளாஸ் அடிச்சு கொள்றாரு பிள்ளைகளை. என்ன பண்ண
ஓகே, நான் மியூட் பண்ண அன்மியூட் பண்ணி பேசுறாங்க இல்லையா? ரைட், ஓகே. சார், சொல்லுங்கம்மா. இந்த மறுமை நிராகரிக்கிறார்களுக்கு வந்து அதை நடக்க வைக்கிற பயங்கரமான விஷயங்கள் வந்து காட்சிகள் போல வார்த்தைகளால சொல்லிக்கிறேன். அந்த காட்சிய வார்த்தைகளால சொல்லி கருத்தையும் எழுதலாம். வெரி குட், நல்ல பாயிண்ட். அதாவது மறுமையில காபிர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பயங்கரமான நிகழ்வுகளோட காட்சிகளை எழுத்துல வார்த்தைகளை சொல்றதையும் கூட ஒரு அற்புதமாக எழுதலாம். சரியா? அது வந்து குர்ஆன்ட இலக்கிய அற்புதம் தான் அது. ரைட், ஓகே. அதே போல ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறதையும் எழுதலாம். உதாரணமாக தக்கூனு தக்கூனு என்று வந்திருக்குது, தக்கூனு தக்கூனு 2 முறை வந்திருக்குது. அதே போல ஹமீமுன் ஹமீமா என்று வந்திருக்குது. அது எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிற அடிப்படையில் எழுதலாம். அதே போல நீங்க பாருங்க பிள்ளைகள், மலாய்க்கா வர்ரூஹ், முதல்ல மலக்குமார்கள் என்று வருது, அடுத்தது வந்து ரூஹ் என்று வருது. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்து மலக்குமார்கள் ஒருவர் தான், மலக்குமார்களோட தலைவர், அப்படித்தானே? மலக்குமார்களோட தலைவர். அப்ப ஏன் அல்லாஹு தாலா இப்ப மலக்குமார்கள் என்று சொன்னா மட்டும் போதும் தானே, அப்ப ஏன் ரூஹ தனிய சொல்லணும் என்றத நாங்க யோசிச்சு பார்த்தா அவளுக்கே வழங்கும். மலக்குமார்கள் என்று பொதுவாக சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பாக சொல்வதற்கான காரணம் அவருடைய சிறப்பு தான் இல்லையா? மலக்குமார்களோட தலைவர், பொதுவாக நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் வஹியை கொண்டு வந்தவர், வஹியை கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்தாரோ அதை அப்படியே ஒப்புவிக்கிறன்றது லேசான விஷயம் ஒன்று அல்ல. அது இன்னும் யாரும் கேட்க கூடாத அளவுக்கு, கேட்க முடியாத அளவுக்கு வஹி மிக ரகசியமாகவும் அவசரமாகவும் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த அடிப்படையில் தான் அவருக்கு பேரு ரூஹுல் அமீன் என்ற பேரு, நம்பிக்கைக்குரியவர், ரூஹுல் குதுஸ் புனிதமானவர் என்ற பல பேர்கள் இருக்குது. ரைட்? அப்ப இதுல பாருங்க, பொதுவான ஒன்றை குறிப்பிட்டு விட்டு குறிப்பான ஒன்றை குறிப்பிடுகின்ற மரபு இங்கு கையாளப்பட்டுள்ளது. அதாவது அரபு மொழியில் அப்படி ஒரு மரபொண்டு இருக்குது, பொதுவானதை சொல்லிட்டு குறிப்பானதை சொல்றது. நாங்க ரைட், ஓகே, பொதுவானதை சொல்லிட்டு குறிப்பானதை சொல்கின்ற மரபு இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அதாவது 4ஆம் வசனத்துல மலக்குமார்கள் என பொதுவாக குறிப்பிட்டு விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பாக கூறியுள்ளான். ரைட், ஓகே. அதே போல நீங்க சொன்னதுகள் தானே, முதல் 4 வசனங்கள் இறுதி எழுத்துக்கள் எப்படி முடியுது? வாகி, தாஃபி, மஆரிஜ், சனா. சனா அதை நாங்கள் நிப்பாட்ட சனத்தினோட நிப்பாட்டு இல்லை, எப்படி நிப்பாட்டுற? ஹாசவல்லாக நிப்பாட்டுற சனா மஆரிஜ். அப்ப அதெல்லாம் என்ன? வல்லின ஓசையில தான் முடிவடைஞ்சிருக்கிற. அப்ப அந்த வசனங்கள் கூற வருகின்ற கருத்துகளுக்கு அமைய அந்த சொற்களுடைய அந்த வசனங்களுடைய சொல்லாட்சி காணப்படுகின்றது. அதே மாதிரி ஆரம்ப 3 வசனங்களும் 4 சொற்களை கொண்டிருக்குது. சஅல, சாயில், பிஅதாப், வாகி 4. இல் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி 4. மினல்லாஹி, மீன் அல்லாஹி, தி அல் மஆரிஜ் 4. அப்ப அந்த சமாளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமையையும் எழுதலாம். அதே போல எதிர்கருத்து சொற்கள் பைதா, கரீபா, ஒத்தோசை கொண்ட சொற்கள் ஜமீலா, பைதா, கரீபா, ஹமீமா, அதே மாதிரி தாஃபி, வாகி, அதே உதாரணமா எழுதலாம். ஒரே சொல்லிருந்து பிரிந்து வாரது சஅல, சாயில், எஸ்அல், மஆரிஜ், தஅருஜு, யரவுனஹு வனராஹு எல்லாம் சொன்னதான நடிலோசையில முடிவடைகிறது. இந்த மறுமை காட்சி எழுத்துக்களால் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிற இதெல்லாத்தையும் உங்களுக்கு என்ன செய்யலாம்? சொல்லலாம். சரியா? இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் எழுதணும் இல்லை, குறைந்தபட்சம் 4 பாயிண்ட்ஸையாவது எழுதணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். இதுல காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள் உங்களுக்கு வசனங்களை பார்த்து சொல்லலுமா? 1ஆம் வசனத்துல என்ன சட்டம் இருக்குது, 2ஆம் வசனத்துல என்ன சட்டம் இருக்குதுன்னு சொல்லலுமா? ரைட். 1ஆம் வசனத்துல என்ன சட்டம் இருக்குது சொல்லுங்க பார்க்க. அந்த இலக்கிய நேரத்தை ரிப்பீட் காட்டேலுமா? சரியா? கொஞ்சம் மேல ஓகே. ரைட். 1ஆம் வசனத்துல என்ன இக்லாப் வைக்கிற இல்லையா? ரைட்.
தன்வீனை பிறகு பா வந்தா எப்படி ஓதணும்? சொல்லுங்க பார்க்க. மறைச்சு ஒன்னாவுடனும் மனசு ஒன்னாவோடு ஓத கொள்ள என்ன எழுத்துற சவுண்ட் வாரது? மீம். மீம். வெரி குட். ஓகே. அப்ப சல சாதிலும் பிஅதாபி. ரைட், அப்படித்தான் ஓதணும். ஓகே. அடுத்தது இதுகாம். இதுகாம் பில் குன்னாவா பிலா குன்னாவா? பில் குன்னா. ஏன்னா பில் குன்னா அல்லது பிகுன்னா. ரைட். தன்வீனு பிறகு வாவ் வந்திக்குது. இது இதுகாமுடைய எழுத்துக்கள்ல ஒன்று. ஆனா இதுகாம் பிகுன்னாவுக்குரிய எழுத்துக்கள்ல ஒன்று. அதாவது இணைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். அதே போல நம்ம மத்துடைய சட்டம் இருக்குது. நாங்க எங்களோட சிலபஸ்ல இல்ல. அங்கே நீட்டி ஓதணும். ரைட்டா பாருங்க. ரைட். ரெண்டாம் வசனத்துல ஏதாவது சட்டம் இருக்குதா? ரைட். ராவுக்கு கஸ்ரா வந்துக்குது இல்லையா? அப்ப எப்படி ஓதணும்? காஃபிரீன. மெல்லினமா. சரியா? ராவுக்கு கஸ்ரா வந்தா மெல்லினமா ஓதணுமா? للكافرين ليس له دافع. للكافرين ليس له دافع. காஃபிரின் இடத்தையா மெல்ல ஓதணும்? இந்த காஃபையும் நீங்க கொஞ்சம் வளர்ச்சி அந்த இதாவதுற மெல்லினமா. ராவ இந்த ராவு கஸ்ரா வந்திருக்கிறதானே. கஸ்ரா ரைட். ராவு கஸ்ரா வந்திருக்கிறதுல வந்து நாங்க ராவ லில் காஃபிரீன் என்றத முதல் இல்ல. வல்லினமாக ஓதாம சற்று மெல்லினமாக ஓத வேண்டும். மெல்லினமா ஓத வேண்டும். லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபிஅ. ரைட். மூன்றாம் வசனத்துல என்ன சட்டம் இருக்குது? மூணாவது அல்லாஹுடைய சட்டம் இருக்குது. பெரும்பாலும் நிறைய பேர் தெரியுமா தெரியா, கல்கலாவுடைய சட்டம் இருக்குது. இந்த அல்லாஹ்வை எப்படி மொழியிற என்ற சட்டமும் கல்கலாவுடைய சட்டமும் சிலபஸ்ல இல்ல. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா. அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா வந்தா அல்லது லம்மத் வந்தா. இந்த ஃபத்ஹா வந்திருக்குது. நாங்க எப்படி ஓதணும்னா வல்லினமாகத்தான் ஓதணும். ரைட். ஓகே. மினல்லாஹி. நாங்க பிஸ்மில்லா ஓதக்குள்ள பிஸ்மில்லாஹின்னு ஓதப்படாது. பிஸ்மில்லாஹி அபில அங்கே மெல்லினமாக. ஏன்னா அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னால் உள்ள எழுத்து கஸ்ரா வந்து மீமு கஸ்ரா தானே. பிஸ்மில்லாஹி அங்கே மெல்லினமாக. இந்த இடத்துல ஃபத்ஹா வந்திருக்குது. நாங்க லாம் அல்லாதமா ஓதுறதல்ல. மினல்லாஹி லாம் தான். ஆனா உச்சரிக்கிற அந்த விதத்துல வந்து அதாவது வல்லினம் இருக்க வேண்டும். மினல்லாஹி தில் மஆரிஜ் கல்கலா குபுரா. கல்கலாவுடைய எழுத்துக்கள் 5 இருக்கிற இல்லையா? அந்த 5 எழுத்துக்கள்ல ஜீமும் உண்டு. அப்ப கடைசி இறுதிகள்ல வரக்கொள் நாங்க நிப்பாட்டி ஓதகொள்ள கொஞ்சம் அசைச்சி கூடுதலாக அசைச்சி ஓதணும். மினல்லாஹி தில் மஆரிஜ் இஜ் விளங்கினா? இச்சடி நிப்பாட்டு இல்லை. சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. வரீங்களா?
ரைட். 4ஆம் வசனம் என்ன சட்டம் இருக்குது? 4ஆம் வசனத்துல இஹ்ஃபா. இஹ்ஃபாவுடைய சட்டம் இருக்குது. இஹ்ஃபாவுடைய வெரி குட். தன்வீன். வேற வேற இதுனா நிறைய இடங்கள்ல ராவ வல்லினமா ஓதுற சட்டம் இருக்குது. சரியா? ஒன்று தஅருஜு. ரைட். ராவுக்கு லம்மத் வந்திருக்குது. அதே போல வர்ரூஹு, இங்க ராவுக்கு வந்து லம்மத் வந்திருக்குது. அதே போல மிக்தாருஹு, ராவுக்கு லம்மத் வந்திருக்குது. இந்த இடமெல்லாம் நாங்க ராவை வந்து வல்லினமாக ஓதணும். அதே போல மிக்தாருஹு, சரியா? காஃபில் சுக்கூன் வந்திருக்கிற கல்கலா சுகுரா, ஒரு சிறிய அளவிலான ஒரு அசைவம் ஏற்படுத்தி ஓத வேண்டும். அதே போல நம்ம மத்துடைய சட்டம் இருக்குது. அப்ப அதெல்லாம் பேணி ஓதக்குள்ள அழகா வரும். தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة. 1000 سنة. கடைசி நிப்பாட்ட கொள்ள இந்த தாவில முடிவடைஞ்சிருக்கிற இடமெல்லாம் நாங்க நிப்பாட்ட கொள்ள பெரிய ஹாவுடைய சொல்லா நிப்பாட்டுறது. வெரி குட். 1000 سنة 50,000 سنة. ரைட். இங்க 5ஆம் வசனத்துல என்ன சட்டம் இருக்குது? சபரன் ஜமீலா. என்ன சட்டம்? இஹ்ஃபாவுடைய சட்டம். இஹ்ஃபாவுடைய சட்டம். இந்த சபுரன் இதுக்கு ராவ் எப்படி ஓதணும்? வல்லினமாக ஓத வேண்டும். ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தைன் வந்தா வல்லினமாக ஓதணும். இதுல இருக்கிற ராவ ஃபஸ்பிர், அதுல இருக்கிற ராவ எப்படி ஓதணும்? மெல்லினமாக ஓத வேண்டும். வெரி குட். ஏன்னா ராவுக்கு சுக்கூன் வந்தா அதுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு என்ன ஹரக்கத் வந்திருக்கிறதான் பாக்குற. அதுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஹரக்கத் கஸ்ராவாக இருந்தா மெல்லினமாக ஓத வேண்டும். அப்ப பாவுக்கு கஸ்ரா வந்திருக்குது. இந்த ராவுக்கு சுக்கூன் வந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்து வந்து ஃபத்ஹா அல்லது லம்மத் வந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். வெரி குட். ரைட். அடுத்து 6ஆம் வசனம். வெரி குட். இல்ஹார் ஷஃபவி. சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு யா வந்திருக்கிறது. அவளுக்கு தெரியும் சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு மீம் அல்லது பா, இந்த 2 எழுத்துகள் தவிர்ந்த வேறு எந்த எழுத்து வந்தாலும் நாங்க வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். அதுக்கு நாங்க சொல்ற சட்டம் என்ன? இல்ஹார் ஷஃபவி. இல்ஹார் ஷஃபவி மட்டுமா இருக்குது? ரைட். இந்த நூனுக்கு சத்தா வந்திருக்குது இல்லையா? அப்ப நூனு முசத்ததா, சத்தப்பட்ட நூனு ராகம் எடுத்து ஓத வேண்டும். அதே போல ராவுக்கு ஃபத்ஹா வந்திருக்குது, வல்லினமாக ஓத வேண்டும். இல்ஹாரு ஷஃபவி. வெரி குட். ஓகே. அடுத்தது 7ஆம் வசனம் என்ன? வனராஹு கரீபா. ராவா ஃபத்ஹா வந்திருக்குது. தஃபீமுரா முதல்ல இருக்குது. அடுத்தது தரகீகுரா இரண்டாவதா இருக்குது. தஃபீமுரான ரா வல்லினமாக ஓதுறது. வனராஹு கரீபா, கரீபான்னு வரக்குள்ள மெல்லினமாக ஓதுறது. சரி. ரைட். ஓகே. அடுத்து 8ல மத்துடைய சட்டம் இருக்குது. 9ல இல்ல. 10ல வந்து ஹமீமுன் ஹமீமா, இல்ஹாருடைய சட்டம். வெரி குட். ஓகே. இல்ஹாருடைய சட்டம். சரி. இப்ப உங்களுக்கு நீங்க சட்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நானும் மேலோட்டமாக சொன்னேன். நீங்க கொஞ்சம் யூடியூப்கள்ல வந்து ஒரு ஃபேமஸான அல்லது ஒரு விருப்பமான ஒரு ஷேக், ஒரு காரியோடைய அந்த சூறாவை நீங்க சூரத்துல் மார்ஜ் இங்கிலீஷால டைப் பண்ணினாலும் வரும். அதை கொஞ்சம் கேளுங்க. கேட்டுட்டு நீங்களும் மோதி பாருங்க. அப்ப அந்த சட்டங்கள் உங்களுக்கு ஞாபகத்துல வரும். ரைட். ஓகே. அப்ப கடைசியா அழகான முறையில பிஸ்மில் சொல்லி ஓதி காட்டுங்க பாக்க. ஓதுங்கம்மா. யாரா ஓதுங்க. ஓதுங்க. நான் கேட்டு
الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا يوم تكون السماء كالمهل وتكون الجبال كالعهن ولا يسأل حميم حميما. خير. بارك الله فيك. ما شاء الله. صدق ரொம்ப அழகு. الله العظيم. ரைட். மிச்சம் நல்லா அழகா ஓதுனீங்க மகள். மாஷா அல்லா. பாரக் அல்லா ஃபீக். சரியா ஹஸ்மத் ரஹீம். பாரக் அல்லா. ரைட். ஷஹியா ஓத விருப்பமா? ஓத போறா? ஓதுங்க. ரைட். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا يوم تكون السماء كالمهل وتكون الجبال كالعهن ولا يسأل حميم حميما. மாஷா அல்லா. ஹைர். பாரக் அல்லா ஃபீக். மிச்சம் 2 பேருமே அழகா ஓதுனீங்க. சரி, அப்ப நல்லா எல்லாரும் அழகான முறையில தஜ்வீத் சட்டங்களை படிக்கிற போல நீங்க கொஞ்சம் ஒரு மெட்டொன்னுக்கு நீங்க பழகினீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் அழகா ஓதலுமா இருக்கும் இன்ஷா அல்லா. அப்ப கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஓதுறது தானா வராது. நாங்க கொஞ்சம் எதையும் கஷ்டப்பட்டாத்தான் அதை அடைந்து கொள்ளலாம். அந்த வகையிலையும் நீங்க சும்மா ஒரு முறை படிச்சு ஓதாம திடீர் 2 கிராத் வரும்னு எதிர்பார்த்தா அது நடக்காது. நீங்க கொஞ்சம் 7-8 10 முறை ஓதி பார்க்கணும். இன்னொருத்தர்கிட்ட ஓதி காட்டணும். ஒரு பெரிய ஷேக் ஒன்று ஓதுறத்த காரி ஒன்று ஓதுறத நீங்க உங்களோட காதுகளால ரசித்து கேட்கணும். அப்படி ஒரு 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 ப்ராக்டிஸ் ஒன்று உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தாலா அவன்ட திருமறைய மிக அழகான முறையில ஓதுறதுக்கான அந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பை உங்களோட நாவுகளுக்கும் அல்லாஹு தாலா தருவான். எனவே தயவு செஞ்ச அன்புள்ள பிள்ளைகளை நீங்க முயற்சி செய்யுங்க. சில அடுத்தடுத்த வகுப்புகள்லையும் சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரங்கள்ல இப்படி ஓதி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். ஓதுறது ஆசையா இருக்குது ஆனா பயமா இருக்குது நினைக்கிறவங்களும் இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க விரும்பினா என்ன நம்பருக்கு ஒரு வாய்ஸ்ல சரி ஓதி அனுப்பலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதோட விருப்பம், கட்டாயப்படுத்தல, விருப்பம். ஓதி அனுப்பலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, ரைட். அப்ப நாங்க சூராவை படிச்சோம். என்ன சூரா அபஸ படிச்சோம், முத்தசிர படிச்சோம், ஆரிஜ படிச்சோம்.
இன்னொரு சூறா தான் பேலன்ஸ் ஆயிக்குது, கொஞ்சம் பெரிய சூறா, சூரத்துல் இஸ்ராவுடைய 5 வசனங்கள். இன்ஷா அல்லாஹ் அதையும் நாங்க ஒரு சந்தர்ப்பத்துல படிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. السلام عليكم. السلام ورحمة الله وبركاته. السلام عليكم. جزاك الله السلام عليكم.